முதல்ல பார்த்தோம்னா மூக்கிரட்டை கீரை. சரிங்களா? இந்த மூக்கிரட்டை கீரை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், சிறுநீரகம்னாவே நான் மூக்கிரட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை எப்படி பயன்படுத்தணும், யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யார் கொடுக்க கூடாது அப்படின்னும் இருக்கு. பெரும்பாலும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவங்க கீரைகள் சாப்பிடக்கூடாது, நிச்சயமா சாப்பிடக்கூடாது. ஆனா இதுக்கு விதிவிலக்கா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கிரட்டை கீரை எடுத்துக்கலாம். சிறுகீரை மறக்காம சிறுகீரை சாப்பிடலாம். அடுத்ததாக வெந்தயக்கீரை சாப்பிடலாம். இதை தவிர்த்து மற்ற கீரைகளை நம்ம சாப்பிட வேண்டாம். இது கிட்னி செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு கீரைகள் அப்படின்னு சொல்லும்போது இதை 3 மட்டுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். மூக்கிரட்டையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம். டெய்லி அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் போட்டு மிளகு சீரகம் போட்டு இந்த மூக்கிரட்டை கீரையும் அதுல போட்டு சூப் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அந்த கீரையோட சேர்த்து சாப்பிடணும். தண்ணீர் மட்டும் குடிக்க கூடாது. டெய்லி காலையில இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னாடி உப்பு சேர்க்காமல் சாப்பிடணும். இது முக்கியம். சோ நம்ம எல்லாமே போட்டு உப்பும் போட்டு சாப்பிட்டோம்னா அதுல பலன் இல்லை. சிறுநீரக நோயாளிகள் முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயம் உப்பு தான். எந்த உணவிலும் உப்பு சேர்க்க வேண்டாம். ஒருவேளை சோடியம் லெவல் குறையுதுன்னா இந்துப்பு மட்டும் ஒரு நாளைக்கு 1 கிராம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 பிஞ்ச் 3 பிஞ்ச் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சிறுகீரை அப்படின்னு சொன்னோம்னா அந்த சிறுகீரையை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வேர்ல இருந்து அந்த இலைகள் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு 3 கைப்பிடி அளவு இதே மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து சின்ன வெங்காயம் மறக்காம சேர்த்து இதே மாதிரி சூப் மாதிரி குடிக்கணும். சின்ன வெங்காயமும் வேரோட நம்ம பயன்படுத்தலாம். கீரையும் சாப்பிடணுமா? கீரையும் சாப்பிடணும். சரி. அதற்கு அடுத்ததாக வெந்தயக்கீரை, இதுவும் ஒரு கைப்பிடி அளவு. ஸோ இது 3மே ரொம்ப எக்ஸலண்ட். இதுல முக்கியமா சிறுகீரையை பயன்படுத்தி கிட்னி பேஷண்ட்ஸ்க்கான மெடிசன்ஸ் நிறைய செய்யறோம். சிறுகீரையை பயன்படுத்தி நம்ம செய்யும்போது அதுல நல்ல எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் இருக்கு. இப்ப நான் சொன்னது இந்த மூலிகை பேசிக்கா நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்.